தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு அருகில் தாளமுக்கம் திருகோணமலைக்கும் யாழுக்கும் இடையில் கரையை கடக்கும் சாத்தியம். கடும் சீற்றத்துடன் காணப்பட்ட முல்லைத்தீவு கடல் மக்கள் தெரிவிப்பு. வாடகை அறையில் தங்கியிருந்த இளைஞன் நள்ளிரவில் படுகொலை. T20 போட்டிக்கான சென்ற குழு விபத்தில் சிக்கியது, 5 படுகாயம். யாழில் சுழற்றடித்த காற்று மறு அறிவித்தல் வரை செல்ல வேண்டாம், மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. கிழக்கு பல்கலை மாணவர்கள் தொடர் போராட்டம், 8 பேர் வைத்தியசாலையில். நுவரெலியாவில் விபத்துக்குள்ளான நீர் விமானம் மீட்பு. திருகோணமலை மாவட்டத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை, மீனவர்கள் செல்ல வேண்டாம். கொழும்பில் ஹோட்டல் உரிமையாளர் சுட்டுக்கொலை. சிறுமிக்கு காதலனால் நேர்ந்த கதி, இளைஞர் மற்றும் தம்பதி கைது. யாழில் STF-ஆல் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட முச்சக்கர வண்டி, 19 வயது இளைஞன் செய்த செயல் அம்பலம். தொடர்வட விரிவான செய்திகள். தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக காணப்படுகின்ற தாளமுக்கமானது 2026 ஜனவரி 10 காலை 7 மணிக்கு திருகோணமலைக்கு வடக்காக ஏறத்தாழ 60 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இத்தொகுதி வலுவிழக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் இன்று நண்பகல் அளவில் திருகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையில் கரையை கடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடமாகாணத்தில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் மிக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் இன்று மாலை நேரங்களில் கனத்த மழை பெய்யும் வாய்ப்பு காணப்படுவதாகவும், ஆகவே எச்சரிக்கையாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. வடமேல் மாகாணத்திலும் மாத்தளை, திருகோணமலை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவில் வழமைக்கு மாறாக கடல் சீற்றத்துடன் கொந்தளிப்புடன் காணப்படுவதனை நேற்றைய தினம் அவதானிக்கக்கூடியதாக இருந்ததாக அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர். தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையினால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள முல்லைத்தீவு கடற்கரை வழமைக்கு மாறாக சீற்றத்துடன் கொந்தளிப்பாக இருந்துள்ளது. இதனால் கடற்தொழிலாளர்கள் தொழிலுக்கு செல்ல முடியாத நிலையில் அவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முல்லைத்தீவு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினால் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு 8, 9 திகதிகளில் சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் அதிக மழை கிடைக்கப்பெறும் எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. கம்பகாவில் அறையில் தங்கியிருந்த இளைஞர் நேற்றிரவு கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார். பியகம போலீஸ் பிரிவின் கெமுனு மாவத்தை பகுதியில் வாடகை அறையில் தங்கியிருந்த இளைஞனே கொலை செய்யப்பட்டுள்ளார். தாக்குதலில் படுகாயமடைந்த இளைஞன் முல்லேரியாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொலை செய்யப்பட்ட நபர் கோமாகம பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இளைஞன் தங்கியிருந்த அறைக்கு முன்னால் அவரது முச்சக்கர வண்டி தீப்பிடித்து எரிவதைக் கண்டு குறித்த நபர் வெளியே வந்துள்ளார். இதன்போது முகமூடி அணிந்திருந்த இருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு தப்பி சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. கொலை செய்த சந்தேக நபர்கள் கொலைக்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை. மேலும் சந்தேக நபர்களை கைது செய்ய பியகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சடலம் முல்லேரியா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மிகுந்தலை பகுதியில் உள்ள ஏனையின் வீதியில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் 5 பேர் படுகாயமடைந்துள்ளனர். தம்புளை மைதானத்தில் கிரிக்கெட் போட்டியை காண வந்து வேனில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த இளைஞர்கள் குழு ஒன்று இந்த விபத்தில் சிக்கியுள்ளது. குறித்த விபத்தில் காயமடைந்தவர்கள் மிகுந்தலை மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். வங்காள விரிகுடாவில் உருவான தாளமுக்கத்தின் காரணமாக வடமராட்சி கடற்பரப்புகளில் நேற்று அதிக காற்று வீசியுள்ளது. விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இதன்போது அனர்த்த முகாமைத்துவ முன்னாயத்த நடவடிக்கைகளாக கடற்தொழிலாளர்கள் தங்களுடைய
கடத்தலில் உபகரணங்கள் மற்றும் படகுகளை பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தியுள்ளனர். அத்துடன் இன்று காலையிலிருந்து யாழ்ப்பாணத்தில் கனத்த மழை பெய்து வருகின்றதாகவும் சில தாழ்நில பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பலமான காற்று வீசியதாலும் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதாலும் சுற்றுலாவாசிகள் மற்றும் கடற்தொழிலாளர்கள் மறு அறிவித்தல் வரை கடற்கரை பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது வலு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் வடக்கு மாகாணத்தில் பல மாவட்டங்களில் கனத்த மழை நேற்று முன்தினத்திலிருந்து பெய்து வருகின்றதாகவும் இதனால் அங்குள்ள சில பகுதிகள் வெள்ளத்தினால் மூழ்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் கிளிநொச்சி மாவட்டத்தில் நேற்று முன்தினத்திலிருந்து கனத்த மழை பெய்து வருகின்றதாகவும் இதனால் போக்குவரத்துக்கு பயன்படுத்த முடியாத வீதிகள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு போக்குவரத்துக்கு பயன்படுத்த முடியாத அளவுக்கு காணப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. இதன் காரணமாக இலங்கையின் பல பகுதிகளுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதுடன் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு பலத்த காற்று எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விபுலானந்த அழகிய கற்கைகள் நிர்வாகத்தில் நடன நாடகத்துறை பரீட்சகரை மாற்றுமாறு கோரி 4ஆம் வருட மாணவர்கள் இரவு பகலாக படிப்பாளரின் காரியாலயத்துக்கு முன்னால் அமர்ந்து 3வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதுடன் 4 பேர் வாந்தி எடுத்த நிலையில் 4 பேர் மயக்கமடைந்த நிலையில் மட்டுப்போதனா வைத்தியசாலையில் வெள்ளிக்கிழமை அனுமதிக்கப்பட்டனர். குறித்த கற்கை நிர்வாகத்தில் 4ஆம் வருடம் 1ஆம் அரையாண்டில் நடன நாடகத்துறையில் கல்வி கற்று வருகின்றனர். இதன் விரிவுரையாளர் ஒழுங்குமுறையாக 2 வகுப்புகளும் நடைபெறுவதில்லை மட்டுமல்லாது தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டியதுடன் சில மாணவர்களின் உடலமைப்பை வைத்து கேலி செய்து அவமானப்படுத்துவதுடன் விரிவுரை நேரங்களில் மாணவர்களை சரியான காரணமின்றி வெளியேற்றி விடுகிறார். இவ்வாறு விரிவுரையாளர் பல நடவடிக்கைகளால் மாணவர்கள் ஆகிய நாங்கள் பெரிதும் மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளோம். எனவே இவரை மாற்றி தருமாறு கோரி கற்கைகள் நிர்வாக பணிப்பாளர் பாரதி கெனடியிடம் 4ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு இன்று எழுத்து மூலமாக கடிதம் ஒன்றை கையளித்து முறையிட்டோம். அவர் அதற்கான 2 வாரங்களில் தேர்வு பெற்று தருவதாக உறுதியளித்தார். இருந்தபோதும் நமது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. அது தொடர்பாக 12ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025 அன்று படிப்பாளரிடம் மீண்டும் கடிதம் மூலமாகவும் நேரடியாகவும் எமது பிரச்சினையை முன்வைத்திருந்தோம். அதற்கான தீர்வு கிடைக்காமையினால் மாணவர் ஒன்றியத்தின் ஊடாகவும் கோரிக்கையினை பணிப்பாளர் முன்வைக்கப்பட்ட போதிலும் அதற்கான நியாயமான தீர்வு எமக்கு கிடைக்கவில்லை. எனவே குறித்த பாடத்துக்கான பரீட்சகரை நியமிக்க வேண்டாம் என கோரி கடந்த புதன்கிழமை 67 மாணவர்கள் படிப்பாளரின் காரியாலயத்துக்கு முன்னால் அமர்ந்து அமைதியான போராட்டத்தை ஆரம்பித்து தொடர்ந்து இரவு பகலாக வெள்ளிக்கிழமை இரவு வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதன்போது இதுவரை 4 பேர் மயக்கமடைந்த நிலையிலும் 5 மாணவர்கள் வாந்தி எடுத்த நிலையிலும் மட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நுவரெலியா கிரகரிபாவியில் விபத்துக்குள்ளான நீர் விமானம் பல்வேறு சிரமத்துக்கு மத்தியில் 2வது நாளான நேற்று மாலை 6 மணியளவில் மீட்டெடுக்கப்பட்டது. இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான அதி உயர் தொழில்நுட்பத்துடன் கூடிய பாரந்தூக்கி வாகனங்கள் மூலம் கரைக்கு இழுத்து தூக்கி எடுக்கப்பட்டது. எனினும் மீட்பு பணியின் போது விபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பத்திலும் குறித்த விமானம் கடுமையாக சேதம் ஏற்பட்டுள்ளது. சிவில் விமான போக்குவரத்து ஆணைய அதிகாரிகள் மேற்கொண்ட பரிசோதனையின் பின்னர் நுவரெலியா போலீஸ் உயிர் காப்பாளர்கள் விமானப்படை அதிகாரிகள் இராணுவ அதிகாரிகள் கிரகரி வாவி படகு சவாரி வீரர்கள் ஆகியோர் இணைந்து வாவியில் விபத்துக்குள்ளான விமானத்தை பல்வேறு சிரமத்துக்கு மத்தியில் மீட்டுள்ளனர். நாட்டில் நிலவுகின்ற தாளமுக்கம் காரணமாக திருகோணமலை மாவட்டத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த தாளமுக்கம் காரணமாக மூதூர் பிரதேசத்தின் கரையோர பகுதிகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. கடல் அலையின் கடும் வீரியம் காரணமாக கரையோரங்களில் அமைந்திருந்த மீன்வாடிகள் மற்றும் கருவாடு உலர்ந்த பயன்படுத்தப்பட்ட தட்டிகள் கடல் நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு கடலரிப்பு காரணமாக கரையோரத்தில் இருந்த மரங்கள் வேர் சாய்ந்து கடலுக்குள் விழுந்துள்ளன. எனவே மறு அறிவித்தல் வழங்கப்படும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பான இடங்களுக்கு உயர்த்தி வைத்துள்ளனர். இந்நிலையில் இது ஒவ்வொரு வருடமும் இதேபோன்று இடம்பெற்று வருவதாக மீனவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். கொழும்பின் புறநகர் பகுதியில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றின் உரிமையாளர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
தெஹிவளை மெரின் டிரைவ் பகுதியில் அமைந்துள்ள ஹோட்டல் ஒன்றின் உரிமையாளர் மீது இனந்தெரியாத நபர்களால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த அவர் உடனடியாக களப்போவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சையின் பலனின்றி உயிரிழந்துள்ளார். சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்த தெஹிவளை போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மொனராகல வெள்ளவாய பகுதியில் 15 வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த இளைஞனும் அவருக்கு ஆதரவளித்த தம்பதியும் நேற்று முன்தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர் சிறுமியுடன் காதல் உறவில் இருந்ததாகவும் கடந்த வருடம் 7ஆம் மாதம் சிறுமியை அவரது வீட்டிலிருந்து வெளியே அழைத்து சென்று விடுதியொன்றில் தங்க வைத்துள்ளார். இதன்போது கணவன் மனைவி போல நடந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் விடுதியிலிருந்து சிறுமியை தனது பகுதியுள்ள வீடொன்றில் தங்க வைத்துள்ளார். அவர்கள் வீட்டிலும் கணவன் மனைவி போல நடந்து கொண்டனர். இதற்கு அந்த பகுதியிலுள்ள தம்பதியின் ஆதரவும் கிடைத்துள்ளது. இந்நிலையில் கடந்த 7ஆம் தேதியன்று இரவு சிறுமி தனது வீட்டிற்கு திரும்பினார். அங்கு சிறுமியின் தாய் சிறுமியை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று சம்பவம் குறித்து போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார். அதற்கமைய சந்தேக நபரையும் முறையற்ற உறவுக்கு ஆதரவளித்து தங்க வைத்த தம்பதியையும் போலீசார் கைது செய்துள்ளனர். சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக வெள்ளவாய ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர்கள் வெள்ளவாய நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பேற்று வடக்கு பகுதியில் 2 கிலோ கேரள கஞ்சாவுடன் 19 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நெல்லியடி விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் செம்பியன்பேற்று வடக்கு பகுதியில் பயணித்த முச்சக்கர வண்டியொன்று விசேட அதிரடிப்படையால் திடீர் சுற்றி வளைத்து மறிக்கப்பட்டது. முச்சக்கர வண்டியை சோதனை செய்த போது அதிலிருந்து 2 கிலோ கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டது. ஓட்டோ சாரதி கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட நபர் செம்பியன்பேற்று வடக்கைச் சேர்ந்த 19 வயது இளைஞன் என தெரிவிக்கப்பட்டது. அவர் பிடிபட்ட கஞ்சாவுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மருதங்கேணி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.